டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக 2 அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மார்க்கு அப்புறம் அவங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து 28 அக்டோபர்லேயே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட் அது ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின இளைஞர் பதவிகளுக்கு வந்து கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகளுடைய 2வது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் வந்து நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வந்து லிஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இவங்களுடைய ஆன்லைன் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11/12 24/12 வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர், இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 11ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் பதிவேற்றம் செய்யணும், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த குரூப் 4 பணியிடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய சொல்லி அதுக்கான டேட்லாம் முடிஞ்சது. ஆனால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னாடி சில அப்ளிகன்ஸ் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இல்லை, குறைபாடாக இருக்குது, இல்லை சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக வந்து இதில் வந்து அவங்க கொடுக்கல. நிறைய தேர்வர்கள் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாளையிலேருந்து, அதாவது 7/12/2024 21/12/2024 அன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா, இல்லை தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா சரியான சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்களோ, ப்ராப்பராக பண்ணலையோ, ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ், அது மட்டும் இல்லாமல் இமெயில் வழியாக தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களுக்கு மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ள சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போவும் நீங்கள் வந்து சரியாக பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய கிளைம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ். அப்படி யாரெல்லாம் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும், சரிங்களா? இந்த போஸ்ட்டில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஓடிஆரில் 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு வேளை நீங்கள் வந்து அப்பயும் அப்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. உங்களுடைய இதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய இமெயில், எஸ்எம்எஸ் எதுவும் செக் பண்ணிடலன்னா, இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மறக்காமல் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காங்கிறத ஒரு வாட்டி செக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே, அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டோட செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நம்பர் வந்திருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி வந்திருந்தால் அதுக்கான உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ 2 அப்டேட் இருக்குது, ரொம்ப முக்கியமான அப்டேட். குரூப் 4 ரிசல்ட் செக் பண்ண நண்பர்கள் மறுபடியும் இது எல்லாத்தையும் வந்து உங்களோட ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் ஆகிருக்காங்கிறதை பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டில் லிஸ்ட் வந்திருக்காங்கிறதையும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது போன்ற தொடர்ச்சியாக வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கான, அதாவது 2025க்கான குரூப் 4க்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நன்றி.